இங்கே வந்து திருநங்கை பதிப்பகம் ஆரம்பித்ததுக்கு முழு நோக்கமே கிட்டத்தட்ட ஒரு 10 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே வந்து புத்தகங்கள் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே சடனாக வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருடங்களுக்கு மேலாக ஒட்டுமொத்தமாக எல்லா சமூகமும் இந்த மாதிரியான எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது முழு நோக்கமே. எல்லாருமே வரணும், எல்லாருமே வேலைக்கு போகணும், டிக்னிஃபைடான ஒரு வாழ்க்கையை வாழணும். திருநங்கை பதிப்பகத்தின் மூலமாக திருநங்கைகள் எவ்வளோ தூரம் வாசிப்பு அப்படிங்கிற ஆர்வம் வந்திருக்குது அப்படிங்கிறது. அண்ட் அதர் தென் தட் பொது சமூகத்திலையும் நாம் எந்த அளவுக்கு கொஞ்சம் இதை சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோங்கிறது. இங்கே வந்து திருநங்கை பதிப்பகம் ஆரம்பித்ததுக்கு முழு நோக்கமே பாலாதிக்கம் எதுவும் பாலாதிக்கத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரு விஷயமும். அண்ட் இங்கே திருநர் மக்கள் ஃபேஸ் பண்ணுற நிறைய அடக்குமுறைகள் இருக்கு இல்லையா, அந்த அடக்குமுறைகளை பொது சமூகத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற நோக்கத்தில் தான். திருநங்கை மக்களும் இதில் படிக்கணும், அதுவும் எங்களுக்கான ஒரு இது தான். ஆனால் பொது சமூகத்துக்கு திருநர் மக்களை பற்றின ஒரு புரிதலை கொண்டு வரணும், அவங்கள எஜுகேட் பண்ணுறதுக்காக நாம் இதை தொடங்கணும். ஸோ நிறைய இப்போ எங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே பொதுமக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் அதை வந்து எப்படி என்ன மாதிரியான வழிகளில் மேபி சில எழுத்தாளர்கள் வந்து அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை ரொம்ப நான் பட்ட இன்னல்கள் துன்பம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நான் என்ன எழுத சொன்னால், நான் வந்து எங்களுக்கான உரிமைகள் என்ன, நாங்கள் என்ன மாதிரியான வழிகளை வந்து கடந்து வந்தோம், ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் யார், அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நான் என்னோடய புத்தகங்களில் எழுத்துக்களில் கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி தான் தீர்வுகள் கொண்டு வந்திருக்கிறோம். திருநர் மக்களும் படிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த மாற்றம் வந்து இந்த கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி திருநர் மக்கள் கல்வி பயில்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கனவாகவே இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய திருநர் மக்கள் கல்வி பயில்றாங்க. அண்ட் அரசாங்கத்தின் மூலமாக நாங்கள் நிறைய சென்சிட்டைஸ் பண்ணி இன்றைக்கி கவர்மெண்ட் ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, தங்கும் வசதியெலாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே நிறைய பேர் வந்து ஃபைட் பண்ணோம், அதனால் கொஞ்சம் நிகழ்ந்துருக்குது. இந்த பதிப்பகத்தின் மூலமாக திருநர் மக்களுக்கான மேம்பாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது திருநங்கைகள் திருநம்பிகள் பற்றின புரிதல், அவர்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத அரசு அதிகாரிகளும் புரிஞ்சுக்கிற லெவலுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் கடந்த 4 வருடங்களாக நிறைய வாசகர்கள் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே வந்து புத்தகங்கள் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அதுவே நாங்கள் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்குறோம். ஏன்னா அரசு அதிகாரிகள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் திருநர் மக்களை எப்படி கையாளுவதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ ஆவலவாக இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கான புத்தகங்களும் இங்கே நம்மக்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த மாற்றங்களும் இங்கே நிகழ்ந்திருக்குது. அவர்களை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய குறிப்பாக கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளில் திருநர் மக்களை உள்ள இன்க்ளூட் செய்யணும் அப்படிங்கிற புரிதலையும் நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே சடனாக வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறோம். ஸோ இன்றைக்கி எங்களோட பிரதான கோரிக்கையான கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் கிட்டத்தட்ட 17 வருஷமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டுருக்கிறோம். நான் சுப்ரீம் கோர்ட்டில் திருநர் மக்களுக்கான உரிமைகளுக்காக இப்போ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஒரு அட்வைசரி கமிட்டியில் மெம்பராக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து பாலிசி கிரியேட் பண்ணுற இடத்துல இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ இன்னும் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எஜுகேட் பண்ணுறதுங்கிறது நாங்கள் வந்து வெறுமனையாக நான் கம்யூனிட்டியை மட்டும் எஜுகேட் பண்ணுறதுன்னு இல்லை, எங்களோட ஓன் கம்யூனிட்டி வித்தின் ஓன் கம்யூனிட்டியை எஜுகேட் பண்ணுறதுங்கிறது தான் நிறைய சிரமங்கள் இருக்குது. ஸோ அந்த சிரமங்கள்லாம் வந்து தாண்டி இன்றைக்கி காவல்துறையில் 10 திருநங்கைகள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்டில் 2 திருநங்கைகள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இப்போ ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கிறாங்க, அண்ட் லேப் டெக்னீஷியனாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 2 எஸ்ஐ தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுமோ எங்கள் கம்யூனிட்டியை நாங்கள் எஜுகேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இது ஒட்டுமொத்தமாக எல்லா சமூகமும் இந்த மாதிரியான எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முழு நோக்கமே. எல்லாருமே வரணும், எல்லாருமே வேலைக்கு போகணும், டிக்னிஃபைடான ஒரு வாழ்க்கையை வாழணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னும் நிறைய பேர் வருவாங்க.